சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சங்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் காஞ்சிபுர காஞ்சி புராணத்துல இன்றைக்கு எத்தனையாவது பாட்டு என்ன தலையங்கம்ன்றதை மறந்து போனேன். தொடர்ந்து படிப்போம். ஓகே, அதே தான் பார்க்க வேணும். கணக்க போயிட்டோம். கடவுளர் யாரும் கைலை அடைதல். மணிகண்டேச படலத்துல கடவுளர் யாரும் கைலையை அடைதல். அதுல 22வது பாட்டு. படிங்கோன். படைத்த பெருந்துயர் நீங்கி. திருச்சிற்றம்பலம். படைத்த பெருந்துயர் நீங்கி நாட்டிசையும் கண் விழித்து பார்ப்ப பார்ப்போரங்கண் விடைக்கொடியோன் திருக்கையிலை விரிசுடர் வெண்கதிர் நீட்டும் விளக்கந்தன்பால் தம்மை தொடர்ந்து வரும் கொடுவிடம் அங்கனை ஊராமை புடைத்துந்துதி தள்ளுவான் நீட்டு தடங்கைகளென பொலிவ கண்டார். தாங்களே தோற்றுவித்து கொண்ட பெரிய துன்பத்தினின்றும் நீங்கி நாட்டிசையும் சுற்றி பார்ப்போராகிய திருமாலாதி தேவர்கள் அவ்விடத்தில் இடபக் கொடியுடையவனது திருக்கையிலை விரிந்த சுடர்விடு வெள்ளிய கதிர்கள் நீட்டுதலால் ஆகும் விளக்கம் தன்னிடத்து அடைக்கலம் என்று வந்துரு தங்களை தொடர்ந்து துரத்தி வரும் கொடிய விடம் அங்கே வந்து வருந்தாதபடி அடித்து பிடர் பிடித்து தள்ள நீட்டுகின்ற நீண்ட கைகளை ஒப்ப பொலிவன எனக் கண்டனர். கடலகடு கிழிந்தெழுந்த விடவேகமாட்டாது களிய நொந்தார். இடப்பெரியர் அளித்த காரந்தோ என்றிறங்கின போலிலகும் வெள்ளி தடவரை மேல் தூங்கருவி பனித்து வலை நீர்ந்தங்கள் முகத்து வீச படரும் நெடும் தடங்கொடிகள் சாந்தாற்றி தொல் செய்யும் பான்மை கண்டார். கடலில் நடுவிடத்தை கிழித்து எழுந்த விடத்தினது தாக்கும். இப்ப இந்த அனூகு சொல்றோம் என்னன்னா, இப்ப திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்து எடுத்தோண்டிருக்கணும். அப்ப அங்க அதுல அது நெஞ்ச கக்கிட்டது. இப்ப இனி நாங்கள் படிக்க போறது அவர் நெஞ்சு தேவர்கள் கொண்டு ஓடி போய் சொல்ல அவர் நஞ்ச இருந்துற படலாம் இது பாட்டுகள் வரப்போகுது. அதான் இப்ப படிச்சோம். கடலில் நடுவிடத்தை கிழித்து எழுந்த விடத்தினது தாக்கும் வேகத்தை பெறாது பெரிதும் வருந்தினர். பேரிடர் உற்றார் காப்பாற்றத்தக்கவர் இவர் ஐயோ என்று இறங்கி அறுதலை போல பிரகாசிக்கும் பெரிய வெள்ளிமலை நின்று மெல்லுகின்ற அருவியின் குளிர்ந்த நீர்த்துளிகள் தங்கள் முகத்தில் வீசவும் மேற்செல்லும் நீண்ட பெரிய கொடிகள் சீவிரியினை போல இழைப்புத்தீர அசையவும் ஆய செயல் செய்யும் தன்மையை கண்டனர். படிங்க. அச்சமுற பருவிடத்தை யானெடுத்து பருகுவர் என்று ஆற்றல் சால பச்சை வரை உயர்கையிலை பரம்புவாய் ஆங்காங்கே பரிசே போல செச்சை மணி கிடந்திமைக்கும் முளைகள் தோறும் வெண்ணீர் திகழ பூத்த உச்சமிலா முனிவர் குழாம் நிறையாய் வீற்றிருக்கும் பொலிவு கண்டார். அச்சம் மிகும்படி வாரா நின்ற விடத்தை நான் எடுத்து பருகுவேன் என்று வலிமை நிரம்பிய பசிய மூங்கில்களை கொண்ட உயர்ந்த கைலைமை வாயை திறந்த தன்மை போல செம்மணியாகிய மாணிக்கங்களை கிடந்த ஒளிவிடும் புகைகள் தோறும் வெண்ணீர் விளங்க பெற்ற பொலிவு பெற்ற பொய்யில்லாத முனிவர் கூட்டம் வரிசையாக நிகழ்ந்து இருக்கும் விளக்கத்தை கண்டனர். அங்காத்தல் வாய் திறத்தல் செச்சை சிவப்பு பரம்பு மலை முனிவரர்
தீங்குன்றிருத்தலும் காரணம் என்க. ம், ம். தெனா ஒரு ஒரு அழுந் 20 பாட்டு படிப்பான். அழுந் 45 ஆ, பாட்டு. நான் ஒரு 5 பாட்டு மட்டும் நிக்கிறேன். ம். அழுந்தாளி புனலகத்து படிப்பேன். வடைவையும் மக்கடும் வெம்மை காட்டாதங்கண் எழுந்தோடி முன்னகத்திருக்கையிலை பெருப்பதத்தில் எய்தி முன்னா விழுந்தாறு தன்னில் வரங்கிடப்பதென வயங்கும் ஒளிமேவு செக்கச் செழுந்தாமணி படுத்த நெறி நோக்கி அந்நெறி மேற்சிறலுற்றார் ஆண்ட கடல் நீரிடை கரந்து நிற்கும் வடவா மோகாக்கினியும் அக்கொடிய விட வெம்மைக்குச் சிறிதும் பொறாது அவ்விடத்தின்றும் பெயர்ந்தோடி தமக்கு முன்னமே திருக்கையை அடைந்து திருமுன் வழியில் வரங்கிடப்பதென விளங்கும் ஒளிமிகுந்த செந்நிறம் வாய்ந்த வளவிய மாணிக்கங்களை ஒழுங்கரக பதித்த ஒழுங்காக ஏன் ராணா சீக்கிரம் ஒழுங்காக பதித்த வழியைக் கண்டு அவ்வழியே மேற்செல்லுற்றனர். வடவா முகாக்கினி பெட்டை குதிரையின் முகம் போலும் ஓர் அக்கினி, அது கடல் நீரை பொங்கி எழாது தடுத்து வைப்பது. வரம் வேண்டுவோர் சந்நிதியில் வீழ்ந்து கிடத்தல் வழக்கு. நிற்றலினும் இருத்தலில் ஒருவர் முயற்சி குன்றும், அதனினும் முனைப்பு குன்றுவது கிடத்தலில். இறைவன் அருள் வழி நின்று பொறிபுலன் வழிகளில் நில்லாமையை அவன் வழி நிற்றல் என்றும் கிடந்தல் என்றும் கூறுவோம். நிலைவிற்கு அறிகுறியாக திருக்கோயில்களில் வழியில் இன்றும் வீழ்ந்து கிடத்தலை சில தலங்களில் காண்கிறோம். அதனை பாடு கிடத்தல் வரம் கிடத்தல் என்க. வரங்கிடந்தான் தில்லை அம்பலமுன் மாயவனே. திருக்கோயில் 86. திருக்கோவில் 86ல அது இருக்கான். இந்திரனர் பட்ட துயர்குளமிறங்கி அவர் ஊரும் எழிலி சேர வந்தணுகி எந்த பிரான் எதிர் நின்று முறையிட்டால் மான முன்னர் முந்து குட முளமுதாம் பேரியங்கள் பல முழங்க கேட்டு சிந்தனி கலிகூறச் சாரங்கன் அயன் முதலியோர் திளைத்துச் சென்றார். தேவேந்திரன் அடைந்த துன்பத்துக்கு மனங்குலைந்து அவவிந்திரன் ஊர்ந்து அவவிந்திரன் என்ன அவ்விந்திரன் ஊர்ந்து செல்லும் மேகம் அமது பெருமான் திருமுன் மிக நெருங்கி நின்று தனது தலைவன் குறையை முறையிடல் ஒப்ப சந்நிதியில் குழா முதலிய பல வாட்சியங்கள் இடியினது முழக்கம் போல முழங்க அம்முழக்கத்தை செவிமடுத்து உள்ளம் பெருங்களி கூற சார்ங்கம் என்னும் வில்லை ஏந்திய திருமால் அயன் முதலானோர் களிப்பில் மூழ்கி சென்றார். மங்கள முழக்கங்கள் அது மேலான பாக்குமா நீர்பாட்ட படியும். இது பாட்டு ஜாமை நம்பர் போட்டு 27. யாமெய்தி முறையிடும் போதரு தருமோ முனிந்திடுமோ எம்மான் என்று நாமெய்திச் செல்வோர்கள் ஆங்காக்கு பூதகணநாதர் கூடி தோம் எய்தி பிழைத்தோறும் சரணடையின் அருள் சுரக்கும் எங்கோ நின்று தாமெய்தி தம்மியல் பிற்புகள் எடுத்தோதுவ கேட்டு தளர்வு தீர்ந்தார். நாம் திருமுன்பெய்தி குறைதீர வேண்டுங்கள் நமது பெருமான் அருள் செய்வரோ வெகுழ்வாரோ என ஐயம் கொண்டதனால் அச்சமடைந்து செல்லும் திருமால் முதலானோர் பல பல இடங்களில் பூதகணநாதர்கள் தம்மோடு கூடி அறிவின்மையினால் பிழை செய்தோறும் புகழ் அடையின் அருள் சுரந்து காப்பன் எம் தலைவன் என்று தம்முடைய அனுபவங்களை தம் இச்சையில் இறைவன் புகழை தூக்கி சொல்லுவ கேட்டு தளர்ச்சி நீங்கினர். திருவருளை நினையாது சென்று துன்பத்தில் சிக்கிக் கொண்டனர். ஆதலின்
பிழை பொறுக்குமோ அப்படியே அனுபவிக்க வெகுளுமோ என ஐயுற்றனர். எதிர்பாராத வகையில் தம் ஐயம் தீர்த்தல் தம் இயல்பின் என கூறினர். இவ்வாறே இயல்பால் 11ஆம் செய்யுளிலும் வந்தது. நாம் அச்சம் தோம் குற்றம். அப்ப இவியல் வந்து பிழை செய்தது, அவர் பிழை செய்தாலும் மன்னிப்பார் என்று இவியல் சொல்லிக் கொண்டு போயிட்டான். நான் இதோட லீவ் பண்றேன் கமலா. சரியா? ஓகே. தம் இனத்தோர் வரவுதனை முன்னெய்தி அறிவிப்பச் சார்வோர் என்ன அம்மலை வாழ் எண்ணிலா அறிவிடமறு சேவை செய்யும் அமையம் பார்த்து கொம்மை மல விடை பெருமான் கோயில் சென்றுணைய குறித்து நோக்கி விம்மி எழு பெரு மகிழ்ச்சி தலை சிறப்ப மாலயனும் விரைந்து செல்வார். தம் இனத்தவராகிய திருமால் பிரமான் வருகையை முன் சென்று அறிவிக்க சார்வாரைப் போல அம்மலையில் சென்று கூடிய அளவிலாராகிய அரிபிரமாக்கள் திருத்தொண்டு செய்யும் சமயத்தை பார்த்து மிக்க இளமை பொருந்திய விடையுடைய பெருமானது திருக்கோயில் சென்றனைதற்கு எண்ணி பார்த்து பூரித்தெழும் பெரிய மகிழ்ச்சி தலையாய உயர்வெய்த திருமாலும் பிரமனும் விரைந்து செல்வார். எம்பிரான் உருக்கொண்டு அங்குறைவோரை அவனெனச் சென்று எய்தியொருபாள் அம்பிகை இலாமையினால் அவனல்லர் எனத் தெளிந்தே அப்பால் ஏசி செம்பதுமை வளர்மார்வன் அயன் முதலாம் ஜாவர்களும் சேர ஈண்டி நம்பன் அமர்ந்து இனியுறையும் திருக்கோயிற் கடத்தலையை நன்னினரால் செந்தாமரை அவளாகிய திருத்தங்கு மார்பினனும் பிரமெனும் ஏனிய தேவர்களும் ஜாவர்களும் ஒருங்கு சேர்ந்து அம்முடைய தலைவனாகிய சிவபிரானது திருவுருவாகிய சாரூபம் பெற்று திருக்கையிலேல் எழுந்தருளுவோரை பெருமானென அணுகி இடப்புறத்து உமையம்மையார் பங்கு கொள்ளாத வடிவு நோக்கி அம்பெருமானல்லர் என ஐயந்தீரத் தெளிந்து அதற்கு மேலும் போய் நம்பன் விரும்பி இனிது வீற்றிருக்கும் திருக்கோயிலின் கடைவாயிலை நன்னினர். கணங்கள் மிடை முதல் தடையில் தடையுண்டு நன்றனர்கள் கருமதுவர் உணங்கு தைத்தியர் இரண்டிற்கடவுளர்கள் மூன்றில் ஒரு நான்கு அணில் அணங்கரு சாத்தியர் முதலோர் மருத்துக்கள் முனிவரெல்லாம் மைந்தில் ஆற்றில் நிணங்கமிழ் வேல் திசை கிரைவர் எண்மர்களும் தடையுண்டு நின்றார் அன்றே. சிவகணங்கள் நெருங்கியுள்ள முதல் வாயில் கருமதேவரும் இரண்டாம் திருவாயில் வாடிய அசுரரும் மூன்றில் தேவரும் நான்கில் வருத்தந்தவிர் சாத்தியர் முதலோரும் மருத்துவர்களும் ஐந்தில் முனிவர்களும் பகைவரையுடைய ஊன்னாற்றம் வீசும் வேலையுடைய உண்டிசை தலைவரும் தண்டியுண்டு நின்றனர். வேள்வி முதலிய நல்வினை செய்து அவற்றின் பயனாக தேவரானோர் கருமதேவர் பிரமன் படைப்பிலே தேவராக தோன்றினோர் கடவுளர். சாத்தியர் தருமன் புதல்வர் 12 எனவும் மருத்துவர் தேவ வைத்தியர் அசுவினி தேவர்கள் காற்று வடிவமாய் சஞ்சரிக்கும் 41 எனவும் கூறுவர். நீர் போகணும். எனக்கு ஒரு 9:15 மட்டும் நான் படிக்கலாம். தாமரையோன் திருமாலும் தடையின்றி அணைந்து தனித்தடையின் வைகும் தேமருதார் நந்திபிரான் அடிவணிந்தார் அவன் கொண்டு செலுத்தச் சென்று காமரு சீர் அரம்பெயர் கல்லாடலோடு பாடலறக்கடியார் செல்வ
பூமரு பேரவை நாப்பண் அமர்ந்தருளும் பெருவாழ்வின் பொலிவைக் கண்டார் பிரமனின் திருமாலும் தடையுண்ணாது அணைந்து திரு அணுக்கண் திருவாயிலில் வைகும தேன்மருவும் மாலையை அணிந்த நந்தி பெருமான் திருவடியை பணிந்து அப்பிரமன் கொண்டு செல்லச் சென்று உள்புக்கு விருப்பம் மிக்க அழகு வாய்ந்த அரம்பியர்களின் ஆடலும் அதற்கியைய பாடலும் நீங்காத விளக்கண் நிரம்பிய செல்வ பொலிவமைந்த பேரவைக்கண் நடுவில் அமர்ந்து அருளும் பெருவாழ்வாகும். பெருமான் பொலிவினை கண்டனர். பெருவாழ்வு செம்பன் மலைவள்ளி தவள குலைந்த மணிமேனி பெருவாழ்வு திருத்தொண்டர்ல திருநாவுக்கரசர் தனித்தடை பொது வாயிலின் வேறாய சிறப்பு வாயில் தடை பல புக்க பின்பு தனித்தடை திரு என்னன்னு தெரியல. கண்டு பெரும்படி கண்டு பெரும் களி கூர்ந்து கணநாதர் பிரம்படியிற் கலங்கி ஏங்கி மண்டிய பேராச்சமுடன் நண்பும் இருபுடையிற்ப வணங்கி தாழ்ந்தே அண்டன் எதிர் நிலிடை நின்றஞ்சலி செந்நீர் ஏற விழிநீர் வார கொண்ட மயிர் புலகமுறப் பல முறையும் பணிந்தெழுந்து குடந்தம் பட்டார் தரிசித்து பெருங்களிப்பு மிக்கும் கணநாத சந்நிதியை மறைப்பவரை பிரம்படியால் ஒதுக்கலில் கலக்க முற்றிருக்கச் செறிந்த பேரன்பு பேரச்சமும் இறைவன் மருங்கிலும் புறத்திலும் இழுப்பத் தாழ்ந்து வணங்கி அண்டங்களை எல்லாம் உடையவனாகிய பெருமான் திருமுன்பு நீண்ட தொலைவில் நின்று இரு கரங்களும் சிரமிசை ஏறவும் விழிநீர் பெருகவும் மயிர் சிலிப்பவும் பலமுறையும் வணங்கி எழுந்து வளர்ந்து கரங்கு குவித்தார். அன்பும் அச்சமும் அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோளமைப்பு திருத்தோளமைப்பணியால் இதுல பாட்டு வடிவா போட்டு கிடக்கு. தூரத்தே நிற்ப அணித்தாக தொழுதணைந்து வாரத்தால் நந்தி பிரான் மலரோனும் திருமாலும் சேரத்தாம் வந்ததிறம் விண்ணப்பன் செயற்கொன்றை ஈரத்தாருடையானும் மீண்டவரை தருகின்றான் திருமாலும் பிரமெனும் வணங்கி தூரத்தே நிற்க நந்தி பிரானார் அன்பொடும் தொழுதணுகிச் சேர அவர்கள் வந்த திறத்தினை இறைவன் பால் வேண்டுகோள் செய்ய தேனார் ஈரிய கொன்றமலர் மாலையை தரித்த பெருமானும் அவரை ஈண்டு கொணர்கின்றனர். ஈண்டு விரைந்து இவன் இருபொருளும் கொள்க. நம்பி பிரான் திருப்பிரம்பை அசைத்தருள நான் மலர் மேல் அந்தணனும் நடியோனும் மஞ்சளி சேர்கரத்தோடும் வந்தணுகி மருங்குரலும் மணி நீல நகை முழங்க பைந்தொடியாள் ஒரு கூட்டிற் பரம்பொருள் மற்றிது கூறும். திருநந்தி தேவர் திருப்பிரம்பை அசைத்தலால் அழைத்தருள அன்றலந்த மலரின் மேல் விளங்கும் பிரமனும் திருமாலும் குவித்த கரத்தோடு வந்து நெருங்கி பக்கத்தில் உறுதலும் அழகிய ஒளிதவள் புன்சிரிப்பருப்ப பசிய தொலைவினை அணிந்த உமையம்மையை ஒரு கூற்றிற்கொண்ட பரம்பொருள் மற்றி இதனை கூறும். திருமால் பிரமன் இருவரும் பதமும் திருமால் பிரமன் இருவர் பதமும் திருநந்தி தேவர் பிரம்பால் அழைக்கும் அளவுக்குட்பட்ட பெருமையது. மலர்கொன்றை தொங்கலான் அடியவர்க்கு சிவக்கங்கள் பொருள் அல்லவே. திருஞான சம்பந்தற்ற தேவாரத்திலே மாயன் நீ இருந்ததை உருவாய்த்தனை என் மலர் மேவும் தூய நீ புகை உருவம் தோற்றினை என்றென்றருளும் ஆய பொழுது ஆண்டு கணநாதர் அழைப்ப மெலிந்தேய முறையிட்டார் புறன் நின்ற இமையவர்கள் கரியோனே நீ கரியினது நிறம் வாய்த்தனே என்னை மலரின் மேவும் பொன்னிறமுடைய தூயோனாய பிரமனே புகை வடிவம் பெறுவதற்கு காரணம் அவன் என்று வினவியருளும் அது காலை
ஆங்காங்கு கணநாதர் வருத்த உளமெலிந்து பொருந்திய முறையில் முறையிட்டனர். புறத்தில் நின்ற தேவர்கள் ஏய முறை திருமால் பிரமர் தம் துயரை அடக்கி வெளிவிட உள்ளனர். அவரிற் குறைந்த அறிவும் பதமும் உடையோர் தத்தம் தகுதிக்கேற்ப அரவாரித்து முறையிடல். ஆங்கவர்கள் முழக்கும் மரசோசை திருச்செவியில் ஈங்கிதவன் நன்றருள அம்புயத்தோன் எதிர்வணங்கி பாங்குடைய சுராசுரர் உன் பாதங்கள் தொழப்போண்டார் பூங்களற்கால் வம்பூத கணத்தடுப்ப புறம் நின்றார். தேவர்கள் மிக முழக்கும் அரகரா என்னும் மொழியை திருச்செவியில் ஏற்று இம்முழக்கமென் என பெருமான் வினவியர். அவர் திருமுன் வணங்கி பிரமன் நல்லொழுக்கத்தையுடைய சுரரும் அசுரரும் உன்னுடைய திருவடிகளை தொழப்போர்ந்து பொலிவுடைய களலை அணிந்த வெவ்விய பூதகணம் தடுத்தலால் புறத்தில் நிற்கின்றனர். விழித்தருளி கருணை செய்ய வேண்டுமென திருநோக்கம் அளித்து எந்தை நந்திதனை பணித்தருள அவனெய்தி தெளித்தெழுபல் கணத்தோரை தடுத்துள்ளாட் செல்கவென துளி தமது பிரம்பை அசைத்து சுராசுரரை புகுவித்தான். அழைத்தருளி கருணை செய்ய வேண்டுமென குறையிறப்ப தந்தையார் தேவர் மீது திருக்கஞ்சாத்துதலால் பணித்தருள அவர் சென்று உடப்பி எழுகின்ற பல்பூத கணத்தவரை தடுத்து உள்ளே பூவ என தேன் திவளை சிந்துகின்ற பிரம்பை அசைத்து சுரரையும் அசுரரையும் புகுவித்தான். உய்ந்தனமன்றே கும்பர்களும் தானவரும் முந்திமணி வாய்தலிடையே முடி நெருங்க நுழைந்தேகி எந்தை பிரான் வீற்றிருக்கும் மூலக்கம் எதிர்நோக்கே பொந்தி நிறை களி கூறத் தொழுதொழுந்து போற்றினார். உய்ந்தேம் என்று தேவர்களும் அசுரர்களும் ஒருவரையொருவர் முந்தி மணிகள் பதிக்க பெற்ற வாயில் முடியோடு முடிமோத நுழைந்து போய் எமது பெருமான் வீட்டிற்கும் பேரவை காட்சியை எதிர்கண்டு உள்ளம் நிறைந்த களிப்பெய்த எழுந்து துதி செய்தார். அங்கவரை எதிர்நோக்கி நகைத்தருள் பூழ்ந்தருள் வாரி பங்கயத்தோயுருமாறி முகஞ்சாம்பி மெய்வனிப்ப இங்கிவர் கட்கு குற்றதவன் என்றருள மறைப்பு தேள் செங்கையினை முகுழ்ந்து இறைஞ்சி விண்ணப்பஞ்செய்கின்றான். அப்பொழுது அத்தேவரை எதிர்நோக்கி புன்சிரிப்புடன் அருள் மிகுந்து அருட்கடலாய பிரான் தாமரை மலரோனே நிறமாறி முகஞ்சோர்ந்து மெய்நடுக்க முறும்படி இவர்களுக்குற்ற இடையூறு யாதென்று வினவியருள பிரமன் செவ்விய கரங்களை கூப்பி வணங்கி முறையிடுகின்றான். ஐயனே அடியேங்கள் அறியாமை தொடக்குண்ட கையரே மாதலின் உன் கண்ணருள் பெற்றெய்தாது வெய்யனரும் சுவை அவிழ்தம் பெறற்பொருட்டு வினையே பையரவான் மந்திரத்தாற் பாற்கடலை கடைந்தோமால். அப்ப இறைவனை தொழாம அங்க பாற்கடல் கடைய போறது பிள்ளை தலைவனே அடிமைகளாகிய யாங்கள் அறியாமையின் வயப்பட்ட சிறுமியை உடையோ ஆதலின் நினது திருக்கடை கண்ணருளை பெற்று புகாது விரும்பத்தக்க நிறைய சுவையினை உடைய அமிழ்தத்தை பெரும் பொருட்டாக தீவினையவும் வாசுகியையும் மத்தரத்தையும் துணையாக கொண்டு பாற்களை கடைந்தோம். அடிமைகள் தலைவன் வழி நின்று செயல் புரியாமைக்கு காரணம் கூறுவார் சிறுமையே வெவ்வினையே என்றனர். துன்றிய சீஞ்சுவை அமிழ்தன் தோன்றாது விடந்தோன்றி
இன்று சராசரம் அனைத்தும் எரி செய்து நீராக்கி தன்திணர் ஊர் எரித்தாய் உன் அருளன்றி முயல்வதெல்லாம் ஒன்றழிய ஒன்றாம் என்று உரைக்கும் மொழி மெய்யாமை. பகைவர் தம்முடைய முப்புறங்களை எரித்தோனே, செறிந்த சுவையுடைய அமிழ்தம் தோன்றாமல் அதற்கு மாறாக விடன் தோன்றி இன்றி இயங்கி இயங்கியற்பொருள் நிலையற்பொருள் அனைத்தினையும் எரித்து பொடிபடுத்திட்டு உன் அருளோடு மாறுபட்டு முயல்வன யாவும் ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு வேறு ஒன்றாகும் என்று கூறும் மறைமொழி மெய்யே ஆகும். அன்றுதல் மாறுபடுதல் அன்றினார் புறமெரித்தார்க்கு திருத்த சாங்கம் பூசுவதும் ஒன்றாம். முயலுதல் இல்ல திருத்த சாங்கத்துல பூசுவதும் வராது. திருத்த சாங்கம் ஏதோ பூச ஒன்று வருது, என்னண்டு தெரியல. திருத்த சாங்கம் தானோ அது தெரியாது, என்னோ தெரியா. முயலுதல் முனைப்போடு செய்தல் இன்று ஊழி அல்லாத இந்நாள். இன்றொழிந்தோரொழியவே இறங்கியாம் சிலர் வந்திங்குன்றவன குற்றனம் வண்ணமும் மாறி உயங்கினும் நீயலந்தோர் பற்றிலே இவ்வளவில் உலகமெல்லாம் பாழாகும். சற்றினித் தாழாது தன்னடி செய்திரங்காயால் இறந்தொழிந்தோர் கழிய வேறாக மிகுந்த சில்லேமாகியாம் இங்கு வந்து சேர்ந்தனம். நிறமும் மாறி வாடினோம், நீ அன்றி வேறோர்களை கண் இல்லோம். இவ்வளவில் உலகமுற்றும் பாழ்படும். இனி சிறிது காலம் நீட்டியாது தன்னிய கருணை செய்து இறங்கி அருளுக. இது பொழுது காத்தலையே எமக்கிருதி என்றேயாம் இது முடித்த பெருங்கருணை வெள்ளமே என்றிறந்தான் மதுமலர்த்தார் விண்ணவரும் மெனங்கலங்கி முறையிட்டார். அது உணர்ந்து எம்பெருமானும் அஞ்சலீர் என்றரில் இன்னோ காவாயெனின் எமக்கு வாழ்நாள் முடியுங்கால் இன்றே ஆகும். இளம்புறையை அணிந்து வாழ்வித்த பெருங்கருணை பெருக்கே என்று யாசித்தான். தேன் பொருந்திய கற்பகமலர் மாலையை தரித்த தீவரும் மனமயங்கி முறையிட்டனர். அதனை திருவிழங்கொண்டு எம்முடைய பெருமானை நீ வீரஞ்சமின் என்றருள் செய்து இருந்தவாருளத்தெண்ணினான் மலர்க்கரம் நீட்ட கருந்தளற் கடுமல மீச்சிறையளி கடுப்ப பெருந்திருக்கரத்தெய்தி ஏர் செய்து பேராளன் திருந்து பார்வைய சிற்றருவாய் அடங்கியதால் யாவரும் காண இந்த இருந்த அந்நிலையே திருவுளம் பற்றி தாமரை மலரை ஒக்கும் கரத்தை நீட்டவும் கரியதும் நெருப்பும் போல வருவதாகிய விடம் தாமரை மலர் போல் சிறகுகளையுடைய வண்டுகளை ஒப்ப பெருமையமைந்த திருக்கரத்தில் எய்தி அழகு காட்டி பெருவீரன் செவ்விய திருநோக்கில் சிறிய வடிவாய் அடங்கியது. அண்டர் மாலையன் உலகெலாம் அதிருறப் பரந்து மண்டு வெஞ்சின கடுவலி போய் மலர்கரத்தின் நொண்டளிர்ப்பதம் அடியவர் சிந்தை போலொடுங்க கண்ட எம்பிரான் பெருமையார் கட்டுரைத்திடுவார். திருமால் பிரமன் தேவர் இவர்கள் தம் இருக்கைகளாகிய வைகுந்தம் சத்தியலோகம் அமராவதி ஆகிய இவ்விடங்களில் யாவரும் நடுக்கங்கொள்ளும்படி பரவிச்செறிந்த கொடிய சினங்கொள் விட வேகம் தணிந்து மலரணிய திருக்கரத்தில் விளக்கம் அமைந்த தளிர் போலும் திருவடியின் கீழ் அடியவர் சிந்தை ஒடுங்குவது போல ஒடுங்கும்படி எண்ணி அமைத்த எம்பெருமானது பெருமையை யாவர் உறுதி பெற உரைக்க வல்லவர். உலகெல்லாம் விளங்கும் பரம்பமைந்த உள்ளத்தை திருவடி கீழடக்கும் அம்பெருமான் வல்லமையை குறிப்பிடும் இவ் அனுபவ அறிவு ஆசிரியதம் பெருமையை விளக்கும். தன்னடித்தொழும் பாற்றும் ஓர் தமிழ் முனிகரத்தில் உன்னும் கடற்புனலாம் உளுந்தளவாமேல் அன்னதன் கடல் தோன்றிய பெருவிடம் அம்மான் பொன்னலர் கரத்தடக்கும்
தென்பதோர் புகழோ. இறைவனுடைய அடித்தொண்டு செய்யும் ஒப்பற்ற தமிழ் முனிவராகிய அகத்திய கரத்தில் நினைக்கு முன்னே கடல் நீர் முற்றும் உளுந்தளவாய் வந்து தங்கும் மேல் அணிய தெளிந்த கடலின் தோன்றிய பெரு நஞ்சுவம் இறைவன் அழகிய மலர் போலும் திருக்கரத்தில் அடங்கியதென்று கூறுவது புகழ்தற்குரியதோ. அகத்தியர் இந்த கடல் நீரை உமிழ்ந்த அளவுக்கு தண்டை எடுத்து வச்சோன்றது. அது இந்திரனுக்கும் ஒரு காட்சி செய்தவர். இந்திரன் ஒளிச்சிருக்கல கடலுக்குள்ள போய் ஒளிச்சிட்டாரல்லோ அந்த அசுரர்களுக்கு பயந்து. அப்போ ஒளிச்சோடனே அவரை கண்டுபிடிச்சவர் அகத்தியர் உளுந்தளவாக்கி கடலை தண்ணிய கடலில் தோன்றிய பெருநெஞ்ச இறைவன் அலையும் மலரும் அங்கியதென்று கூறுவது புகழுக்குரியதோ உளுந்து தம் சிவபிரான். இது பாட்டா இல்ல தம் சிவபிரான் நினைக்கு முன் என்பது விரைவு குறித்து வரும் வாய்ப்பாடு. அம்புபடு முன் தலை துணிந்தது, மருந்து என்னும் முன் நோய் தீர்ந்தது, தென்னா என்னா முன்னம் தேசீர் மெழுகொப்பாய். திருவாசகம். இங்கு இருவினைப்பாசா இருவினைப்பாசாண்டு திருநாவுக்கரசர் தேவாரத்துல வருதான். திருப்பாட்டி நேவில் தோன்றும் கடலில் தோன்றியது ஏகதேச பொருள். சேயி தடம் பங்கையற்கரத்தினுடை சிவனுங்காயும் நெஞ்சினை காண்பதொரும் பதைக்கும் வானவரை பாயுமால் விடை பண்ணவன் பரிந்தெதிர் நோக்கி தூய வெண்ணிலா குறுநகை மொழ்த்தனன் சொல்வான். சிவந்த இதழ்களைக் கொண்டு விரிந்த தாமரை மலரணிய திருக்கரத்தில் பொருந்திய உலகை அளிக்கும் விடத்தை காணுந்தோறும் நடுக்குறுந்தேவரை பாய்ந்து செல்லும் பெரிய விடையேறும் பரமனருள் கூர்ந்து எதிர்நோக்கி வஞ்சங்கலவாத வெள்ளிய ஒளி பரவிய புன்மிரிப்பு முகிழ்த்து கூறுவான். நடுங்குகின்றனர் ஆதலின் திருவிளையாட்டால் மகிழ்விக்க குறுநகை முகிழ்த்து கூறுவேன். செறியும் நஞ்சினை குமோ சேயிடைச் செல்ல எரிகுமோ புகழ் மின்களென்றருள் செய்ய இயைமையோர் பரியது முங்கையர் போன்றலும் ஒரு கூடை மணந்த நெறிகருங்குழல் மலர் முகம் நோக்கினன் நிகழ்த்துதும் வேகம் சிறியம் விடத்தை யாம் நெடுந்தொலைவில் உண்போமோ நெடுந்தொலைவில் அகல எறிவோமோ கூறுமின் என்று வினவத்தேவர்கள் வாளா ஊமையரை ஒத்தலும் ஒரு மரங்கு கூடிய நெறித்த கரிய கூந்தலையுடைய அம்மையின் மலர் போலும் முகத்தை நோக்கினாய் கூறுவார். இறைவனது திருவிளையாட்டால் வினாவத்தேவர் தாம் செய்த பிழையின் விளைவை இறைவனை ஏற்றுக்கொள்க என்னும் மனந்துணிவு இன்மையாயினும் எறிந்தால் தம் உயிருக்கு இறுதி உண்டாகும் என்னும் அச்சத்தானாம் வாளாயிருந்தனர். அறிவை கேட்டு 50ஓட முடிப்போம். அறிவை கேட்டு கொடுவிடம் அகிலமும் ஒருங்கே எரிமடுத்தது உன் பார்வையால் இன்னமுதமாள் புரிவது ஒன்றிலை பருகினாட் புகரினி என்ன வரிவிழி கிடை தோய்மணி கணங்குலை மடமான். அறிவையே கேட்பாய் இக்கொடிய விடம் எல்லா உலகங்களையும் ஒரு சேர தீவாய் பெய்த்தது. உனது அருட்பார்வையால் அது இனிய அமுதமா இதனை பிறையின் இது செய்வதொன்றில்லை. செவ்வரி பரவிய கண்ணின் கடை சென்று தோயின்ற மணிகள் பதித்து திரண்ட காதனியோடைய இளமானனைய அம்மையார். இதோட நிப்பாட்டுவோம் 50ஓட. உலகெல்லாம் தரும் மன்னைய உலகின் மேல் வைத்த அழகெலா பெருங்கருணையாற் கொழுநன் மாட்டமைந்த தலைமை அன்பினான் மலர்முகம் ஒரு புடை சாய்த்து குலவு செங்கையின் விடத்தினை நோக்கினன் குறித்து எல்லா உயிர்களையும் ஈன்ற அருளிய அன்னியாகிய உமையம்மை யார் அவ்வுயிர்கள் மேல் வைத்த அளவு
ஏற்படாத பெருங்கருணையாலும் நாயகனிடத்து வைத்த தலை சிறந்த அன்பினாலும் தாமரை மலர் போன்ற முகத்தை ஒரு குடை கோட்டி விளங்குகின்ற திருக்கையின் விடத்தினை கருதி நோக்கினாள். உயிர்கள் மேல் வைத்த கருணையால் எறியவும் கணவனாரிடத்துள்ள பேரன்பால் நுகரவும் இசையாது நோக்கினர். நோக்கால் விடவேகந் தணித்தல் ஆலம் உண்ட அமுதம் பொழிதரு நெடுங்கண் அம்மை வில்லி அரிச். வில்லி புராணம் அண்டு ஏதோ அரிச்சுனாகண்டியா வில்லி புராணம் அரிச்சுனதானே. இறைவனை விடம் தன் வயப்படுத்தும் தாமை அம்மை அறிந்து வைத்தும் நோக்கியதும் அன்பின் செயல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. எத்தனை 210 211 பாட்டு எழுதுவான்.